இந்திய பெருநகரங்களில் ஹியூமர் கிளப் என்னும் சிரிப்பு மன்றங்களைப் போலவே இப்போது கூடி அழுவதற்கென்றே கிரையிங் கிளப்புகள் உருவாகி வருகின்றன. என்ன இவங்க எல்லாம் இப்படி கூடி குமுறி குமுறி அழுறாங்க? ஏதாவது நடக்க கூடாதது நடந்திருக்குமோ என்று பதறாதீங்க. இது ஒரு கிளப் மீட்டிங். இவங்க கூடுறதே அழுகிறதுக்காக தான். மும்பையில ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த கிளப்புக்கு தி கிரையிங் கிளப்னு பேரு. அழுது தங்களோட கவலைகளை போக்க நினைக்கிறவங்க இந்த கிரையிங் கிளப்புக்கு போகலாம். ஒரு தடவை வந்து பாருங்க, எப்படி கதற கதற அழ வைக்கிறோம்னு சவால் விடுறாங்க இவங்க. டிஷ்யூ பேப்பர், டீ எல்லாம் கொடுத்து நல்லா அழ சொல்லி உற்சாகப்படுத்துவாங்களாம். ஏன்யா இந்த வேண்டாத வேலைன்னு கேட்டா, வாய் விட்டு அழுதா மனபாரம் குறையும், ஸ்ட்ரெஸ் போயிடும், நிம்மதியான தூக்கம் வரும்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இது ஜப்பான்ல நடைமுறையில இருக்க ருகாட்சு என்ற உணர்வு சிகிச்சையின் தொடர்ச்சின்னு சொல்றாங்க. ஜப்பான்காரன் சொன்னா சரியாதான் இருக்கும். சீக்கிரமே நம்ம ஊருக்கும் இந்த கிரையிங் கிளப் வர வாய்ப்பு இருக்கு. புதிய தலைமுறைக்காக சுப்புலட்சுமி ராஜா.